ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட்டில் வசிக்கிறதுக்கு சமம் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. ஒரு பாதுகாப்பு இருக்காது. இன்றைக்கு நமக்கு ஜெபம் இல்லையே, ஜெப வாழ்க்கையில நம்ம குன்றி இருக்கிறோமே. இன்றைக்கு நம்முடைய காலத்தை பார்க்கும் பொழுது ஜெப வீரர்களாக இருக்க வேண்டிய நாம் இன்றைக்கு ஜெபத்தின் குழந்தைகளாக கவலை கொண்டிருக்கிறோமே. அல்லேலூயா. இன்றைக்கும் ஜெபத்திற்கு யாரையோ ஒருவர் எனக்காக ஜெபிப்பார்கள் என்று சொல்லி ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்பி கொண்டிருக்கிறோமே. அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும். தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டிய சகோதரன் தனக்காய் ஜெபிக்கும்படி ஜெப குறிப்பு அனுப்பி கொண்டிருக்கிறான் ஜெப கோபுரத்திற்கு. அல்லேலூயா. ஜெப கோபுரத்திற்கு ஜெப குறிப்பு அனுப்புகிற காலங்கள் எல்லாம் மாறி மற்றவர்களுக்கு ஜெபிக்கிற நிலையில இருக்கணும். இன்னைக்கு காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பாலை உண்ணத்தக்கதா இன்னும் குழந்தைகளா இருக்கிறீர்கள்னு வேதத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? ஜெபிக்கிற நிலையில ஜெபந்தான் வாழ்க்கைக்கு அடித்தளமே. ஜெபந்தான். ஜெபத்தை அஸ்திபாரமா போட்டாதான் வாழ்க்கையில எல்லாமே எழும்பும். அல்லேலூயா. ஒரு வீடு எழும்பணும்னா ஒரு அஸ்திபாரம் வேணும். அப்பதான் அந்த வீடு கரெக்டா எழும்பும். நீங்க ஜெபம் என்கின்ற அஸ்திபாரத்தை போட்டால்தான் உங்கள் பிள்ளைகள் சரியா எழும்புவார்கள். நீங்கள் ஜெபம் என்கின்ற அஸ்திபாரத்தை போட்டால்தான் நீங்கள் சரியா எழும்புவீர்கள். உங்கள் குடும்பம் சரியா எழும்பும். அல்லேலூயா. இன்றைக்கு ஜெபம் இல்லையே. ஜெபத்துல இன்றைக்கு சபைகள் உறங்கி கொண்டிருக்கிறதே. அல்லேலூயா. ஜெபிக்காத சபை ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாத சபை. ஜெபிக்காத குடும்பம் ஆண்டவர்